பல்லாயிரக்கணக்கான பேரை வேலையை விட்டு தூக்குற வரைக்கும் ட்ரம்ப் அனுமதிச்சார். அதுக்கு பிறகு இன்னொரு தரப்பு ஏகபோக முதலாளிகள், குறிப்பாக அவங்க மஸ்கினுடைய இந்த எல்லையற்ற செல்வாக்கை அவங்க அனுமதிக்காம அவங்க உள்ள நுழையிறாங்க. அதனோட ஒரு வெளிப்பாடு முக்கியமாக இப்போ அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி சவுதி அரேபியாவுக்கு போனார். போன ஒன்று 2 காரியம் நடந்துச்சு. பல லட்சம் பல்லாயிரம் கோடிக்கு அமெரிக்க ராணுவ தளவாடங்களை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன்னு அக்ரிமெண்ட் போட்டார். இன்னொரு அக்ரிமெண்ட் அமெரிக்காவில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ட்ரம்ப்பினுடைய நோக்கம் நிறைவேறுது. அதுக்கடுத்து ஐக்கிய அரபு எமிரேட் போறாரு. அங்கேயும் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏஐ துறையிலேயே ஐக்கிய அரபு எமிரேட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மூலதனம் அங்கே கொட்டுது. ஒரு நட்பின் அடையாளமாக ஒரு ஜெட்டையே ட்ரம்ப்புக்கு அவர் பரிசா கொடுக்குறாரு. அப்போ இவர் அமெரிக்க பொருளாதார ராணுவமயமானதான் காரணம்னு நேட்டோக்கு நீங்க காசு தர மாட்டேறீங்க, உக்ரைனுடைய போர் தேவையற்றது இப்படிலாம் சொல்லக்கூடியவர் சவுதி அரேபியா அங்கே போய் வாங்கின பிறகு அல்லது வாங்கும் பொழுது அதுக்கு அதை அதனால் பணநடை போகின்ற அமெரிக்க ராணுவ தளவாட ஏகபோக முதலாளிகள் ட்ரம்ப்பை தம் பக்கம் இழுக்கிறாங்க. போதும், மஸ்கினுடைய ஆட்டம் போதும், மஸ்கினுடைய இதுக்கு மேலே தேவையில்லை. மஸ்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க வேற, மஸ்கு பின்னாடி முதலாளிகள்லாம் வேற. நமக்கு இராணுவ தளவாட முதலாளிகளுடைய செல்வாக்கு மேலாதிக்கு அமெரிக்க அரசாங்கத்து மேலே அதிகமாக இருக்கிறதால கெனடி கதி ஏற்படும், அது நிக்சன் கதி ஏற்படும். இதை அவர் எதிர்கொள்ள தயாராக இருப்பாரா? முடியாது.